வணக்கம். இலங்கை போயிட்டு வந்த ஸ்டோரீஸ் எல்லாமே என்னோட மார்கழி கோலம் கூட கனெக்ட் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் இல்லையா? ஸோ டிசம்பர் 31 அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் பேர் போட்ட கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். ஃபேமிலி கோலம்னு ஏதாவது ஒரு நாள் வந்து மார்கழியில வந்து போடுவேன். ஸோ டிசம்பர் 31 எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்றதுனால அன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டோட பேர் வந்து போட்டிருந்தேன். அதை போட்டதுனால அது ரிலேட்டடான ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு தாவர சங்கமம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தாங்க. அந்த புக்கில் வந்து சோமசுந்தர புலவர் பற்றி எழுதியிருந்தாங்க. சோமசுந்தர புலவர் வந்து தாளவிலாசம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தாரு. அது என்னன்னா, இலங்கையில இருக்க பனைமரங்கள் பத்தின ஒரு விஷயம். அவர் வந்து இலங்கை சார்ந்தவர் தான். ஸோ அதனால அங்க போய் அவரோட ஊர்லயே, அவர் பொறந்த ஊர்லயே போய் அத ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்க நெனச்சோம். அதே மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணோம். ஸோ இந்த நம்ம ஊர் கொக்குவில் வந்து இங்கேயும் இருக்கு போல, நம்ம ஊர் சென்னை அப்படிலாம் நின்னு ஃபோட்டோலாம் எடுப்போம்ல, அதே மாதிரி இங்கேயுமே இருந்தது. எல்லா ஊர்லயுமே நம்ம ஊர் கொக்குவில், நம்ம ஊர் யாழ்ப்பாணம் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த இது பாருங்க, கொக்குவில் இந்து கல்லூரி. இங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு தமிழ் எழுத்தாளர் வந்து இந்த ஊர்ல பொறந்தாரு. அவரோட பேர் வந்து முத்துலிங்கம். அவர் வந்து இலங்கையிலேருந்து பொறந்து கனடால செட்டில் ஆயிட்டாரு. அவரோட புக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ எங்களுக்கு அவர ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால, அவர பார்க்க முடியல இருந்தாலும் அவரோட ஊருக்கு நாங்க போலாம். அது பக்கத்தில தான். நாங்க இருந்து ஸ்டே பண்ண இடத்துக்கு பக்கத்தில தான். ஸோ அதனால அங்க போய் வந்து ஒரு ஹால்ஃப் டே வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அவரு படிச்ச ஸ்கூலு, அவர் போயிருந்த அந்த கோவில் அந்த மாதிரிலாம் போய் கொஞ்சம் நேரம் வந்து நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் திரிகோணமலையில ஒரு ராவணன் வெந்நீர் ஊற்று வந்து போயிருந்தோம். ஸோ இதோட டிக்கெட் பாருங்க இது. ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ₹100. இந்த மாதிரி மண் புத்துலாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நம்ம சென்னையிலலாம் பார்த்தே இல்ல. பார்க்கவே இல்ல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அந்த இடம் வந்து ஸ்பாட் இப்படி தான் இருந்தது. அங்க வந்து ஒரு 7 கிணறு இருக்கும். அ அது வந்து ராவணன் தன்னோட அம்மாக்காக கட்டினதா வந்து சொல்லுவாங்க. அந்த 7 கிணறோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, குட்டி குட்டி கிணறு தான். பட் அதில வந்து 7 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல தண்ணி வரும். தண்ணி இருக்கும். ஹாட்டா இருக்கும் தண்ணி. எல்லாமே 7 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல இருக்கும். அத நம்ம கால்ல நம்ம ஊத்திக்கணும். குளிக்கிறதுனா குளிச்சுக்கலாம் அந்த மாதிரி. குளிக்க முடியாதவங்க வந்து கால்ல ஊத்திக்கணும். அந்த மாதிரி நாங்க வந்து சும்மா கால்ல மட்டும் ஊத்திக்கிட்டோம். நெறைய அந்த இடத்துல வந்து உள்ள வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஜென்ட்ஸ்லாம் நெறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அது காமனா எல்லாருமே குளிக்கிற இதுதான் அப்படின்றதுனால. ஸோ அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, ஒரு புத்தர் சிலை வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ரூம் வந்து நான் காமிச்சிருந்தேன். அது என்னன்னா, அங்க வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கு. சும்மா ஒரு சிவலிங்கம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த சிவலிங்கம்லாம் அத இடிச்சு அத க்ளோஸ் பண்ணிட்டு, இந்த புத்தர் ஸ்டாச்சு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண போறாங்க. அதனால ஃபேஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து கேஸ்லாம் போயிட்டுருக்கு. அதாவது அஃபிஷியலா இலங்கையில போர்லாம் ஸ்டாப் ஆனாலும், சிங்களர்களுடைய கடவுளான புத்தரோட சிலைய வந்து இந்த மாதிரி தமிழ் கடவுள் இருக்கிற இடத்துல வந்து வைக்கிறது, அந்த கடவுளோட ஸ்டாச்சுலாம் க்ளோஸ் பண்ணிட்டு, இந்த கடவுளோட இது வந்து வைக்கிறது. அதுக்கப்புறம் சிங்களர்கள்ல நெறைய பேர் வந்து இலங்கை தமிழர்கள் இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்து அங்க தங்க வைக்கிறது அப்படிலாம் வந்து அப்பப்போ நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து திரிகோணமலை கன்யா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், கன்யா வெந்நீர் ஊற்று. நீங்க இலங்கை போனீங்கன்னா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், போய் பாருங்க.